கோசாப்பழம் கோசாப்பழம் கோசாப்பழம். எவ்வளோ பெரிய கோசாப்பழம். சம்மர் வந்துட்டாலே இந்த கோசாப்பழம் தாங்க நம்ம வீட்டில் அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த கோசாப்பழம் எல்லோ கலரில் இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கார் வந்து உள்ளேயும் வந்து மஞ்சள் கலராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிட்டு வந்தார். ஆசைதான். ஆனால் வெட்டி பார்த்தா சிகப்பு கலராக தான் இருந்துச்சு. மேல் தோல் மட்டும் தாங்க வெள்ளையாக இருந்துச்சு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மேலே மீனுக்கு உள்ள லொடுக்குன்னு. அது மாதிரி தான் ஆயிடுச்சு. அது எப்படி கோசாப்பழம் எப்பவுமே உள்ள ரெட்டாக தான் இருக்கும்? இல்லைக்குன்னு மேலே தோல் மஞ்சளாக இருக்குது, உள்ளேயும் மஞ்சளாக இருக்குது. ஹைப்ரிட் அது மாதிரி வந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு தான் வாங்கிட்டு வந்தார். ஆனால் சிகப்பாக தான் இருந்துச்சு. அதுலேயே கடைகளில் வெட்டி கொடுக்குற மாதிரி நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உப்பு மிளகுத்தூள் போட்டு நல்லா பெரட்டி நல்லா சூப்பராக சாப்பிட்டாரு. வீட்டுக்கார் வந்துட்டு ஒரு ஹோட்டல் மாஸ்டராக இருக்க வேண்டியதுமா, உனக்கு வீட்டுக்காராக இருக்காரு. நான் எப்போவுமே வந்து கோசாப்பழம் வாங்கிட்டு வந்துட்டாலே அதை எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஷேர் பண்ணி கொடுத்துருவேன். அது மாதிரி தான் நம்ம திலக அம்மா வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்துட்ருக்கா. ஹாப்பி டே முடிஞ்சது, கோசாப்பழம் டே.